aspirants, welcome to Impact IAS Academy. ஸோ இம்பேக்ட் ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம மெயின்ஸுக்கான யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி மெயின்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டாக ஆல்ரெடி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஒரு மோர் தென் 3 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். சாப்டர் 1 சாப்டர் 2 வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த சாப்டர் 2ல் ஐ ஹாவ் இன்ஃபார்ம்டு the aspirants that we'll be starting internal security playlist also. ஏன்னா அது ஒரு அன்டச்டு ஏரியா, அது ரொம்ப சின்ன சிலபஸ் அப்படின்றதுனால அதுக்கான சோர்ஸ் ப்ராப்பராக இல்லை. ஜஸ்ட் ஒரு அகாடமி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணால் போதும். பட் அது படிக்கும்போது சம்டைம்ஸ் நமக்கு டவுட்ஸ் வரலாம். ஏன் இது நடக்குது, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இதை ஒரு கிளாஸாக நமக்கு ஒரு யூடியூப்பில் ஃப்ரீ ரிசோர்ஸாக இருந்தால் நமக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்குமேன்ற மாதிரி மெனி ஆஸ்பிரண்ட்ஸ் வுட் ஹவ் ஃபெல்ட். ஸோ அதுக்காக இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி ஹஸ் கம் அப் வித் இன்டர்னல் செக்யூரிட்டி யூபிஎஸ்சி ஜிஎஸ் பேப்பர் 3. ஸோ அதுக்கான ஒரு புது பிளேலிஸ்ட் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் சிலபஸ் பார்த்துட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் டேரெக்டாக போக போகிறோம். we are not going to waste time. ஸோ வெல்கம் டு இன்டர்னல் செக்யூரிட்டி பிளேலிஸ்ட். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிங்கேஜஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் ஃபர்ஸ்ட். செகண்ட், ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் செகண்ட். தேர்ட் ஒன், challenges to internal security through communication networks. Then ரோல் ஆஃப் மீடியா அண்டு சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ மாடர்ன் ஃபார்ம்ஸில் வந்து ரோல் ஆஃப் மீடியாவும் சோஷியல் நெட்ஒர்க்கும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் வந்து பேசிக்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, அகைன் இது கரண்ட் ரெலவன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் மணி லாண்ட்ரிங் அண்ட் ப்ரிவென்ஷன். ஸோ இதில் நமக்கு வந்து மணி லாண்ட்ரிங் அப்படின்றப்போ சிபிஐ உள்ளே வருவாங்க. ஸோ சிபிஐ வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க, அவங்க உள்ளே வருவாங்க. மணி லாண்ட்ரிங்கில் தான் டெரரிசம் உள்ளே வரும், டெரர் ஃபண்டிங் உள்ளே வரும். தென் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றது. தென் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இன் பார்டர் ஏரியாஸ், பஞ்சாபில், காஷ்மீரில், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில், சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல. தென் ஆர்கனைஸ்டு கிரைமுக்கும் டெரரிசமுக்குமான ஒரு லிங்கேஜ் என்ன அப்படின்றது. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இது பண்ணுறதுக்காக இருக்க நம்மக்கிட்ட இருக்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்னென்ன, ஏஜென்சிஸ் என்னென்ன, அவங்களோட மேண்டேட் என்னென்ன, இதுதான் இன்டர்னல் செக்யூரிட்டியோட சிலபஸ். ஸோ பார்க்குறதுக்கு வந்து கான்சைஸாக இருந்தால் கூட ஸ்டோரிஸ் அதிகம். ஸோ நம்ம எழுத போகிற பாயிண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டோரிஸ்லேருந்து மினிமமாக தான் இருக்க போகுது. அந்த ஸ்டோரிஸ்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், எங்கே கிரே ஏரியா இருக்குது, எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான் இன்டர்னல் செக்யூரிட்டியோட மேண்டேட். ஸோ இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் போகும்போது, சென்ட்ரல் சர்வீஸ் போகும்போது அப்படின்றப்போ வி ஷுட் ஹேவ் அன் ஐடியா ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி, ஒய் இந்த பர்டிகுலர் ஏஜென்சிஸ் இருக்காங்க, ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர்னால எப்படி அது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளமாக மாறுது அப்படின்றது வந்து நம்ம ஜிஎஸ் பேப்பர் 3 இன்டர்னல் செக்யூரிட்டியில் படித்தா தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த லெக்சர் பார்க்கும்போது நான் இதுவும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த லெக்சர் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அங்கங்கே, ஏன்னா நான் நோட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்பேன், பட் என்னால் லைன் பை லைன் வாசிக்க முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த லெக்சர் அப்போது பாஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணியிருக்கதையோ இல்லை நான் ஹைலைட் பண்ணாமல் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதையோ நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும். ஒரு பேஜுக்கு ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் வர மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மூவிங் டு ரெண்டாவது, நான் இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். பட் நான் ஆட் பண்ணாத கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஹிந்துலையோ, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையோ, யோஜனா குருக்ஷேத்ராலையோ, இல்லை வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸில், இந்த மாதிரி கிரெடிபிள் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை தாராளமாக உங்களோட நோட்ஸில் நீங்கள் பாக்ஸில் ஆட் பண்ணி வைங்க. ஏன்னா அது மெயின்ஸில் கடைசியில் நம்ம மெயின்ஸ் எழுத போகிறப்போ, மெயின் டெஸ்ட் சீரிஸ் அப்போவோ, யூபிஎஸ்சி மெயின்ஸ் நம்ம அப்பியர் ஆகும்போதோ அந்த நோட்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து ரெடிமேடாக நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து எழுத முடியும் அப்படின்றது டாப்பர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ மூணாவது வந்து உங்களுக்கு ஒருவேளை நம்ம லெக்சரில் டவுட் ஏதாவது இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த பேஜில் இந்த டாப்பிக்கில் இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரினா நெக்ஸ்ட் லெக்சரில் அதை ஃபஸ்ட்டு நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்தது போவோம். ஸோ இப்போ நம்ம லெக்சருக்குள்ளே போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டிக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு செக்யூரிட்டினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த செக்யூரிட்டினா என்னன்றதுக்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்து வி ஆர் கோயிங் டு சி எப்படி இது வந்து இவால்வ் ஆகி வந்திருக்கு செக்யூரிட்டின்ற கான்செப்ட். ஸோ ஃபைனலாக அப்போ இப்போ நம்ம செக்யூரிட்டினா என்ன சொல்லலாம், இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லலான்றதா நம்ம வி ஆர் கோயிங் டு டிரைவ். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு செக்யூரிட்டி. ஸோ ஏன் வந்து செக்யூரிட்டியை நம்ம பார்க்குறோம் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு முன்னாடி அப்படின்னா வந்து செக்யூரிட்டி தான் ஃபவுண்டேஷன். அது எக்ஸ்டர்னல் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, இன்டர்னல் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி தான் ஃபவுண்டேஷன். நம்ம சப்ஜெக்டே அதில் தான் வந்து ரெஸ்ட் ஆகுது. ஏன்னா செக்யூரிட்டியோட அந்த எக்ஸாக்ட் அர்த்தம் வந்து 1950 வேறு மாதிரி இருந்திருக்கலாம், 2025 வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் வாட் கவுண்ட்லெஸ் அ த்ரெட். ஒரு 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 பிரச்சனை அப்படின்றது வந்து 1950 அது பிரச்சனையாக இருந்திருக்கும், 2025 அது பிரச்சனையாக இருந்திருக்காது. பட் அப்போ இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ புதுசாக எவால்வ் ஆயிருக்கலாம்.
ஸோ இப்போ ஏன்ஷியன் இந்தியாவில் ஒரு கிங்டமில் வந்து ஒரு த்ரெட் வந்திருக்கலாம். பட் அது அங்கே ஆரம்பித்த த்ரெட் வந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் கண்டினியூ ஆகிக்கிட்டு கூட இருக்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட நார்த் வெஸ்ட் தான். ஸோ அப்போ வந்து வாட் இந்தியா மஸ்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம். ஸோ எதுக்கிட்ட இருந்து நம்ம இந்தியாவை பாதுகாக்கணும், ரெண்டாவது யாருக்கிட்ட இருந்து நம்ம இந்தியாவை பாதுகாக்கணும், மூணாவது எப்படி எப்படிலாம் நம்ம பாதுகாக்கணும். இதுதான் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியோட இல்லை செக்யூரிட்டியோட ஒரு கோர் மேண்டேட் வந்து வாட் இந்தியா மஸ்ட் ப்ரொடெக்ட், ஃப்ரம் ஹூம் இந்தியா மஸ்ட் ப்ரொடெக்ட் இட் செல்ஃப், இன் வாட் வேஸ் இந்தியா மஸ்ட் ப்ரொடெக்ட் இட் செல்ஃப். ஸோ இப்போ இந்த கொஷினை நம்ம தரவாக ஆன்சர் பண்ணலை அப்படின்னா, இந்த கொஷினுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா, நமக்கு வந்து நியூஸில் பார்ப்போம் ஆர்மி வந்து காஷ்மீரில் நிறையா போய் நிற்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வரலாம் நியூஸில். ரெண்டாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் வந்து பஞ்சாப்லையும் குஜராத்லையும் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க. தென் இன்டெலிஜென்ட் பியூரோ வந்து கண்டினியூஸாக டொமஸ்டிக் ரேடிகலைசேஷன் மூளைச்சலவு இளைஞர்களை வந்து டொமஸ்டிக்கலி யங்ஸ்டர்ஸை யூத்தை வந்து அன்எம்ப்ளாய்டு யூத்தை டார்கெட் பண்ணி மூளைச்சலவை செய்கிறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, ரேடிகலைஸ் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க, அதை ஏன் இன்டெலிஜென்ட் பியூரோ மானிட்டர் பண்ணணும். அப்புறம் ஏன் இந்தியா சம்மந்தமே இல்லாமல் நமக்கு வந்து ஸ்கூல்ஸில் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் டிஃபென்ஸில் போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுலேயும் சைபர் டிஃபென்ஸில் போய் ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நார்காட்டிக்ஸ் நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணணும், ஏன் யூத் அதை யூஸ் பண்ணாத அவங்க இஷ்டம் தானே. ஸோ நார்காட்டிக்ஸ் எங்கேருந்து முதல் வருது, கோல்டன் க்ரெசன்னா என்ன, கோல்டன் ட்ரையாங்கிள்னா என்ன, இது ஏன் நியூஸில் அடிக்கடி வருது. ஸோ இது ப்ரிலிம்ஸுக்கும் முக்கியம். ஏன்னா ப்ரிலிம்ஸில் வந்து கோல்டன் ட்ரையாங்கிள், கோல்டன் கிரசன்ட், ரீசென்ட்லி சீன் நியூஸ் ரெஃபர்ஸ் டு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போது இது நம்ம அந்த இந்தியா யார்கிட்ட காப்பாற்றணும், ஏன் காப்பாற்றணும், எப்படி காப்பாற்ற போகிறோம், அந்த இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியாமல் இந்த இதுக்கும் நம்ம வந்து புரியாது. ஏன் அங்கே போய் ஆர்மியில் போய் ஜாமி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிற்கிறாங்க, ஏன் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து குஜராத்தில் வந்து போய் அதிகமாக நிற்பாட்டுறோம், ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்து த மீனிங் ஆஃப் செக்யூரிட்டி தான் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டோட ஆக்ஷன், ஒவ்வொரு லாவோட ஆக்ஷன், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ரேம் பண்ணுது. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் செக்யூரிட்டி இஸ் தேர்ஃபோர் நாட் ஜஸ்ட் தியரிட்டிக்கல், இட் இஸ் த கீ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒய் இந்தியா ரெஸ்பான்ஸ் த வே. காஷ்மீருக்கு இந்தியா ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். காஷ்மீரில் நம்ம வந்து ஹெவியாக நம்ம ஹார்ஷாக போய் நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து லோக்கல் பீப்புளும் இருக்காங்க, மிலிட்டன்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம மிலிட்டன்ஸ் அட்டாக் பண்ண போய் சிவிலியன்ஸ் அட்டாக் ஆகிட்டாங்க அப்படின்னா அது அகைன் நமக்கு தான் பேக் ஃபேர் ஆகும். ஸோ இந்தியா வந்து காஷ்மீரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவோம். பட் when it comes to மும்பை டெரர் அட்டாக் 26/11 அட்டாக்ல நம்ம இன்னும் ரொம்ப வயலண்ட்டாகவே நம்ம திருப்பி அடித்தோம். அதே மாதிரி கல்வான் 2020 சைனா கூட கிளாஷ் வரும்போது சரி, இல்லை வந்து பஞ்சாபில் 2021 ட்ரோன் அட்டாக்ஸ் நடக்கும்போது, இல்லை மணிப்பூர் வயலன்ஸ் நம்ம ஓன் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மணிப்பூரில் வந்து வயலன்ஸ் நடக்கும்போது, இல்லை ராமேஸ்வரம் பிளாஸ்ட் 2024 அதே மாதிரி ரெட் ஃபோர்ட் இப்போ செங்கோட்டை, டெல்லி செங்கோட்டை 2025 லேட்டஸ்ட்டாக நடந்தது வரைக்கும் இந்தியா வந்து டிஃபரெண்ட்டாக தான் ரியாக்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் நம்ம சாஃப்டாகவும் இருக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் நம்ம ஹார்ஷாகவும் இருக்க மாட்டோம். ஸோ இப்போ தான் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷனில் நம்ம வந்து செக்யூரிட்டினா என்னன்னு பார்க்கல. ஆனால் செக்யூரிட்டினா ஏன் அது தெரில அப்படின்னா நமக்கு எதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அது செக்யூரிட்டினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் செக்யூரிட்டினா எப்படி இருந்துச்சு, ஏன்ஷியன்ட் இந்தியன் கிங்டம்ஸ் இருந்திருப்பாங்க. நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா ஆரம்பித்து யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து டில் ஹர்ஷவர்தனா வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து எப்படி செக்யூரிட்டி இருந்துச்சா ஃபஸ்ட்டு? ஆமாம். ஏன்னா கௌட்டில்யாவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அவரோட அர்த்தசாஸ்திராவில் வந்து கிங்ஸ் வந்து பார்டர்ஸை மட்டும் அவர்களுடைய எல்லைகளை மட்டும் பாதுகாத்தா வந்து பத்தாது, அவங்களுக்கு கிங்டம்குள்ளே இருக்க வேளாண்மை பாதுகாக்கணும், வியாபாரத்தை ட்ரேடை பாதுகாக்கணும், இரிகேஷன் நீர்ப்பாசனமை வந்து பாதுகாக்கணும், அப்புறம் வந்து ஆர்டிசன்ஸு, ஃபாரஸ்ட்டு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் பாதுகாக்கணும். ஸோ இது எல்லாமே தான் வந்து செக்யூரிட்டி. ஒரு அரசனுடைய வேலை இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். ஜஸ்ட் நான் எல்லைகளை மட்டும் பாதுகாத்துட்டு என் ராஜ்யம் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ திஸ் பிகம்ஸ் கிளியர் தட் மௌரியன் எம்பையர். ஸோ மேபி கௌட்டில்யா வந்து மௌரியன் எம்பையரோட அசோசியேட் ஆயிருக்கிறதுனால ஸோ மௌரியன் எம்பையர் வந்து ஹைலி எஸ்பியனேஜ் விச் மீன்ஸ் ஸ்பை சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எனிமி ஸ்டேட்டை மட்டுமே வந்து மானிட்டர் பண்ணல, இன்டர்னல் கான்ஸ்பிரசிஸையும் மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அர்த்தசாஸ்திரா வந்து இன்னும் கிளியராக டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படி அஃபிஷியல்ஸ் வந்து மர்ச்சன்ட்ஸ், வணிகர்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வர்றாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி பாதுகாக்கணும். ஏன்னா இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ் வர வழியில் அவங்க கொள்ளையர்கள் எதுவும் அவங்கள வந்து சூறையாடிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள எப்படி பாதுகாக்கணும். ஏன்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வாஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் நேஷனல் செக்யூரிட்டி. ஏன்னா எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி டேஞ்சராக வந்துடும். இது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே நமக்கு இருக்க எக்ஸாம்பிள். இதை நம்ம கோட் பண்ணலாம். ஸோ அகெயின் சாத்தவாகனாஸ் அண்ட் சோலாஸ் நம்ம பார்க்குறப்போ வந்து அவங்க வந்து பே ஆஃப் பெங்காலில் ராஜேந்திர சோழா, ராஜராஜ சோழலாம் வந்து பே ஆஃப் பெங்கால் வந்து அவங்களோட லேக் மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து மேரிடைம் செக்யூரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
So, for instance, Chola feeds protected trade routes from Southeast Asia, where Indian traders carried spices, textile, and metal goods. So, when these trade routes prospered, the state prospered. அதாவது அது வளர்ச்சி வரும்போது நேஷன் வளர்ச்சி இருக்கும். அப்படின்றப்ப நேஷனல் செக்யூரிட்டி இன்னும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அதிகமாக பாதுகாக்கலாம். பட் அங்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கஜானாலே நமக்கு காசு இருக்காது. அப்படின்றப்ப நேஷனல் செக்யூரிட்டி இன்னும் வந்து ரெவல்யூஷனரிஸ் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம வந்து மிலிட்டரி டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வந்து எக்கனாமிக் ஆர்டரிஸு, கல்ச்சரல் நெட்வொர்க்ஸு, சோஷியல் ஆர்டரையும் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வந்து மிலிட்டரியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என் நாடு சேஃபாக இருக்குன்றது கிடையாது. பொருளாதாரத்தையும் நம்ம பார்க்கணும், சமூக வளர்ச்சியும் நம்ம பார்க்கணும். ஈவன் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் கூட, இயற்கை பேரழிவுகள் கூட வந்து நம்ம செக்யூரிட்டி த்ரெட்டாக எடுத்துக்கலாம். இப்போ கங்கா பேசின்ஸில் வந்து ஃப்ளட் வருது, இல்லை வந்து டெக்கானில் வந்து ட்ரவுட்ஸ் வருது அப்படின்றப்போ அது அந்த என்டையர் ரீஜனை டீஸ்டபிளைஸ் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ரூலர்ஸ் வந்து நெற்களஞ்சியங்கள் உருவாக்கி வச்சாங்க, நீர்ப்பாசனம் நிறையா வளர்த்தாங்க, அப்புறம் வந்து ஃபெமைன் ரிலீஃப் மெக்கானிசம் நிறையா கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஏர்லியஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் செக்யூரிட்டி வாஸ் ஹோலிஸ்டிக் அண்ட் பீப்புள் சென்டர்ட். அது வந்து ஜஸ்ட் ஆர்மிஸோ இல்லை பார்டரோ மட்டும் கிடையாது. ஸோ இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேர்ட் ஹெட்டிங் விச் மீன்ஸ் மெடிவல் இந்தியாவில் வந்து எப்படி செக்யூரிட்டி இருந்துச்சுன்றதை நம்ம பார்ட் 2 ஆஃப் சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் சாப்டரில் நம்ம பார்ப்போம். இந்த பிளேலிஸ்ட் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கான பாயிண்ட்ஸ் கேதர் பண்ண முடியும். இன்டர்னல் செக்யூரிட்டிக்கான அந்த ஸ்டோரி, அந்த ஈவெண்ட்ஸோட க்ரோனாலஜி எல்லாத்தையுமே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபாலோ திஸ் பிளேஸ் மெட்டிகுலஸ்லி. அட் த சேம் டைம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பிளேலிஸ்ட் மேலேயும் ஒரு கண் வச்சுருங்க, ஏன்னா அதுலேயும் ரெகுலராக வீடியோஸ் போடுவாங்க. ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மெயின்ஸ், அது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரெண்டுத்துக்குமே, இன்டர்னல் செக்யூரிட்டி அதே மாதிரி மெயின்ஸ், யூபிஎஸ்சி ஜிஎஸ் பேப்பர் 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்போ ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டே இருப்போம். அட் த சேம் டைம் மெயின்ஸையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ பார்ட் 2ல் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.